Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கறி லீஃப் குழம்பு பார்க்க போறோம். கருவேப்பிலை குழம்பு ஒரு லஞ்ச் ரெசிபி. இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நம்ம அரைஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துடலாம். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கல, தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கலாம். புளி சேர்த்துட்டு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, புளி சீக்கிரமாக கரைஞ்சிடும். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15லேருந்து 20 பூண்டு, தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி. வாங்க செய்முறையை பார்த்துடலாம். மண் சட்டி வானால் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிட்டக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லெண்ணெய் சூடாகிட்டக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பயுமே பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை குழம்புக்கும் சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு. நார்மலாக நம்ம சாம்பார் செய்யும் போதும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இப்போ பூண்டு ஒரு 15லேருந்து 20 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நான் ஒரு 4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், நல்லா காரமாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கல, தனி மிளகாய் தூள் மட்டும்தான். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா சாட் பண்ணலாம். தக்காளி நல்லா சாட் ஆகிட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, கருவேப்பிலை பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க, மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகட்டும். இப்போ அந்த ஜாரில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துடலாம், நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. ஒரு 8 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் மட்டும் பார்த்துடுங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்மளோட காரசாரமான கருவேப்பிலை குழம்பு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.